That's great friends. பார்த்தீங்கன்னா Chevrolet Enjoy இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஜினோட டிஸ்மேண்ட்லிங் வீடியோ போட்டேன். இப்போ இன்ஜினோட அசெம்பிளி வீடியோ போடுறேன். பாருங்க friends. ஃப்ரெண்ட்ஸ் இந்த Chevrolet Enjoy-யோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மிஷின் ஷாப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஆயில் பேசேஜ் லைன் அதே மாதிரி ஆயிலோட ஹோல்ஸ் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு தான். பிஸ்டனுக்கும் போருக்கும் அதே மாதிரி பிஸ்டனோட பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது தான் இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு. இதோட ப்ரைஸ் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் அவைலபிளாக இருந்ததுனால இப்போ நான் 2 மட்டும் ஒரிஜினலாக வாங்கியிருக்கேன். அதோட ரேட்டு பாருங்கள். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1650 வரும். இப்போ நான் 2 இதில் புதுசு போடுறேன். 2 வந்து பார்த்தீங்கன்னா பழசு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அதுவும் நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை தான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிராங்க் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹோல்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். இப்போ இதோட ஆயில் லைன் எல்லாமே நான் இப்போ செக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பு கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். கேப்பை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட மெயின் பேரிங் சீலை நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட மெயின் பேரிங் சீல் வந்து பார்த்தீங்கன்னா 468 வரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கிராங்க் ஷாஃப்ட்டோட மெயின் போல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 35 LP பவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த Chevrolet Enjoy-யோட பிஸ்டன் ரிங்ஸ் அதேமாதிரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட்டை தான் வாங்கியிருக்கேன். இதோட பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரிங்ஸ் 2mm பிஸ்டன் ரிங்ஸ் வரும். ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்டனோட ரிங்ஸோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பொசிஷனில் தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வைக்கிறேன். தேர்டு ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கிறேன். ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த இன்ஜினோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டரோட நான் 20 LP பவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கனெக்டரோட இந்த எண்டு பிளே இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் இன்ஜினை ரொட்டேஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரோ மார்க் எது கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்ஜினோட ஃப்ரண்ட் பொசிஷன் தான். இந்த பொசிஷன் இதில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன்லேயே ஒரு கட்டிங் இருக்கும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டரோட டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பிஸ்டனும் ஒரு சென்டர் வச்சுருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் செட்டிங்கோட சென்டர் பொசிஷன் வரும். அதேமாரி இதோட ஹெட் கேஸ்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 1350 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இதோட இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வ் எல்லாமே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீட்டர் பிளக் ஒன்று உடஞ்சதுனால அந்த ஹீட்டர் பிளக் அவங்க த்ரெட்டு திருப்பி ரீடேப் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சர்ஃபேஸும் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹெட் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய்டு டைப் கிடையாது. இது ஒரு மெட்டல் ஷிம் டைப். இந்த ஃபோல்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஸ் ஆகும்போது அது லாக் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போடுறது அதேமாதிரி பேஸ்ட் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆயில் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இதோட ஆயில் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆயில் ரிட்டர்ன் போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போவுமே பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஆயிலோட சர்க்குலேஷன் வந்து ப்ராப்ளம் தான் வரும். இப்போ நான் இந்த ஹெட் கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹெட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிலிண்டர் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 35 LP பவுண்ட் வைக்கிறேன். ஹெட்டு டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் ஹைட்ராலிக்ஸ் ரோலர் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ இதோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஏன்னா பழைய பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருந்தது. ரோலரில் இருக்கிற பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தது, நீடில் பால்ஸ் எல்லாம். அதனால தான் ரோலர்லாம் பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. இந்த வால்வு மேலே ஸ்ப்ரிங்கெல்லாம்
ஃப்ரெண்ட்ஸ் இந்த லோடல் எல்லாமே இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் நம்பர் வருது, ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் தனியாக வருது, டேப்பட் ரோலர் தனியாக வருது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டோர் ப்ரோக்கன் தான். கேம் ஷாஃப்ட் உடஞ்சிது, கேம் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கேம் ஷாஃப்ட் டோர் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாருங்கள் அவங்க எவ்வளோ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆயில் சர்க்குலேஷனே கிடைக்காது. இதை இப்போ நான் எல்லாமே பேஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலோட லைனில் பிளாக் ஆகும்போது கேம் ஷாஃப்ட் திருப்பி தான் உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகும். அதேமாதிரி இது கேம் கவரோட கேஸ் கட்டை நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 265 வரும். இப்போ நான் கேம் டோர் என்ன க்ளீன் பண்ணுறேன். இந்த செவலெட் என்ஜாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டுக்கு கீ ஸ்லாட் வரும். ஏன்னா இந்த கீ ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பொசிஷன் சென்சாருக்காக தான். கேம் பொசிஷன் சென்சார் டைமிங் கேஸ்லேயே வரதுனால இந்த கேம் கியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. இதோட டைமிங் மாற்றியும் போட முடியாது. இந்த கேம் கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே லாக் இருக்குது. நீங்கள் வெளியே டைமிங் செயினை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைமிங் கேஸில் இங்கே லாக்லாம் போட தேவையில்ல, மேலேயே நீங்கள் இந்த லாக் பார்த்துக்கலாம். அதேமாதிரி இதோட டைமிங் செயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். டைமிங் செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கிராங்க் கியரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி இதோட ஸ்ப்ரே ஜெட்டு, இந்த டைமிங் செயினோட ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டோட ப்ரைஸ் பாருங்கள், இதுவும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கிராங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பேசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸை செயினோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். இந்த கேம் கியர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சென்சிங் வர கியரு, இதை மாற்றி போட முடியாது, கீ ஸ்லாட் இருக்குது இதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவலெட் என்ஜாயோட கிராங்க் ஷாஃப்ட்டோட டைமிங் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இன்ஜின் கிட்ட வண்டியில் உங்களுக்கு லோட் பண்ணி இருக்கும்போது கியர் பாக்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இன்ஜின் நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உள்ள பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் கரெக்டாக பிளாக்கில், அதில் ஃப்ளைவீலோடு சேர்த்து உங்களுக்கு லாக் ஆகும். இப்போ நான் இன்ஜினில் மேலே காட்டுறேன். அதேமாதிரி கேம் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைமிங் டூலாம் போடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே பின்னும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்லாட் இருக்குது, அதனால் கேமோட லாக் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஷாஃப்ட்டில் பாருங்கள் இதோட டைமிங் இங்கே தான். செயினை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா கேமோட லாக் இங்கே போட தேவையில்ல, அதுக்கு பதிலாக இங்கேயே நீங்கள் போட்டு ரிமூவ் பண்ணலாம். கேம் கியரும் இதில் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஏன்னா கேம் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பொசிஷன் சென்சாரோட ட்ரிகர் இருக்குது. ட்ரிகரோடு சேர்ந்து நீங்கள் கேம் ஷாஃப்ட்டை நீங்கள் மாற்றுறதுனால இங்கே வச்சு நீங்கள் லாக் பண்ணி கழட்டிக்கலாம். இப்போ இந்த கேம் ஷாஃப்ட்டை டைமிங் செயினெல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ஆயில் பம்ப் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த ஆயில் பம்ப் அசம்பிளி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கிங்காக கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலோட சர்க்குலேஷன் அவரை போட்டு இதில் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு ஆட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் பம்பெல்லாம் நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டைமிங்கோட போல்ட்டு தான் நான் லாக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் த்ரெட் போல்ட்டு. இதை நீங்கள் டைட் பண்ணி லாக் பண்ணும்போது தான் இதோட டைமிங்கும் லாக் ஆகும். அதேமாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு கேம் ஷாஃப்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கேம் ஷாஃப்ட்டோட லாக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டோட லாக்கு. இப்போ இதுக்கப்புறம் இன்ஜினை நான் கையில் ரொட்டேஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைமிங்லாம் லாக் பண்ணோன்னே இன்ஜினில் எந்த ஒரு இடிக்கல் இல்லை பாருங்கள். டைமிங் மிஸ் அலைன்மெண்ட் ஆனால் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகும். எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. இன்ஜினோட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தரோட பிளேட் வந்து இதில் பிளாஸ்டிக்கில் வருது. ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இதோட ஸ்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் கிராங்க் கேஸ் தனியாக, ஆயில் சம்பு தனியாக இருக்குது. கிராங்க் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தர் பிளேட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட இன்டாக் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இன்டாக் மேனிஃபோல்டு இந்த சைடில் ஒரு க்ளோஸாக இருக்கிறதுனால இதோட க்ளீனிங்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வாட்டர் வாஷ்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் எவ்வளோ டஸ்ட்டு உள்ளே இருந்தது பாருங்கள்.
இப்போ இது எல்லாத்தையும் நான் இப்போ இன்டாக் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆர், இந்த ஈஜிஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலண்ட் பேசேஜாக இருக்குது, அதேமாதிரி எக்ஸாஸ்டோட ஸ்மோக்கும் இந்த சைடில் வரும். அதனால் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பேக்கிங் வரும். இந்த பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேக்கிங்கு. இந்த பேக்கிங் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ ஸ்டெயினர் பிளேட்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் கேஸை நான் ஃபிட் பண்ணுறேன். செவர்லெட் என்ஜாயோட ஃபியூல் பம்பும் அதேமாதிரி வேக்கம் பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த சர்வீஸும் பண்ணல. இப்போ நான் ஃபியூல் பம்பை அப்படியே தான் நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். செவர்லெட் என்ஜாய் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்டேரிங் ஹைட்ராலிக் டைப் இது. இதனால் இந்த பவர் ஸ்டேரிங் பம்பும் வரும், அதேமாதிரி ஆல்டர்னேட்டரோட ப்ராக்கெட்டு, செல்ஃப் ஸ்டார்டர் எல்லாமே நான் இந்த சைடில் ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இதில் ஆயில் கூலர், எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு, டர்போ எல்லாமே நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்ஜெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ புது டர்போன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்போவே நான் இதில் ஃபிட் பண்ணுறேன், பழைய டர்போவே. ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் கூலர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்போ ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் கூலர் ஃபிட் பண்ணோம், இல்லைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவர்லெட் என்ஜாயோட இன்ஜின் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காரில் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவர்லெட் என்ஜாய் இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினை என்ஜாய் வந்து பார்த்தீங்கன்னா 3,40,000 மேலே ஓடி இருந்தது. அதனால் இந்த வண்டியில் ஆயில் கரெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணாமல் ஸ்லெட்ஜ் அதிகமாகி கேம் ஷாஃப்ட்டோட கேம் டோரே உடஞ்சிது. கேம் ஷாஃப்ட் உள்ளே கட் ஆனதுனால கேம் டோரும் ப்ரோக்கன் ஆனதுனால இதோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன் பண்ணி இன்ஜினோட ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.